ஓவிய வணக்கம். மத்திய கிழக்கில் நடந்து வரக்கூடிய போர், அதாவது ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல் 33வது நாளாக தொடர்ந்து வருகின்றது. போர் தீவிரமடைந்து வருகிறது. போர் முடிவுக்கு வருவதற்கான சூழல் என்பது அமெரிக்கா போர் நிறுத்தத்தை தற்காலிகமாக அறிவித்திருந்தாலும் 2 முதல் 3 வாரங்கள் வரை போர் முடிவுக்கு வரும் என்று தெரிவித்தாலும் கூட தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது போர் முடிவுக்கு வரும் என்று சொல்ல முடியாத அளவில் தான் காணப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஈரானுடைய புரட்சிகர காவல்படை IRGC என்று சொல்லப்படக்கூடிய புரட்சிகர காவல்படை போரில் ஒரு புதிய யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள். புதுவித தாக்குதலை அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்று முதல் அந்த தாக்குதல் நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவை சேர்ந்த பெரிய தொழில்நுட்ப மற்றும் தொழில்துறை நிறுவனங்களை குறிவைத்து இன்று முதல் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரானுடைய புரட்சிகர காவல்படை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகள் அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் மீது ஈரான் ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசி தாக்கி வருகிறார்கள். அதே போல ஈரானில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரான் தாக்கி வருகிறது. போர் இப்படி தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு தாக்குதல் என நடந்து வரக்கூடிய நிலையில் இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக ஈரான் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த போரில் அமெரிக்கா AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக ஈரான் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி இதனால் இனிமேல் இந்த நிறுவனங்களே எங்களுடைய முதன்மை இலக்குகளாக தாக்கப்படும் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் ஈரான் வெளியிட்டிருக்கூடிய 18 நிறுவனங்கள் பட்டியலும் வெளியாக இருக்கிறது. அதில் மைக்ரோசாப்ட், கூகுள், ஆப்பிள், இன்டெல், IBM, டெஸ்லா, போயிங் உள்ளிட்ட 18 நிறுவனங்கள் பட்டியலை ஈரான் வெளியிட்டு இது எங்களுடைய இலக்கு தாக்குதல் என்பது இந்த 18 நிறுவனங்கள் மீது இருக்கும் என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதுவும் இன்று முதல் அந்த தாக்குதலை நாங்கள் தொடருவோம், அந்த தாக்குதல் நாங்கள் மேற்கொள்ள போகின்றோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இனி ஈரானுடைய ஏதேனும் ஒரு பகுதியில் ஒரு சிறிய தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டாலும் அதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்குவோம் என்று ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஒவ்வொரு நிறுவனங்களை அழிப்போம் என்று ஈரானுடைய புரட்சிகர காவல்படை பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனால் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள், அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் உடனடியாக வெளியேறுமாறும் ஈரான் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதில் போரில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது. இதுவரையிலும் ஈரான் அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்துதான் ட்ரோன் தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டு வந்தார்கள். இஸ்ரேல் மீதும் தாக்கி வருகிறார்கள். ஆனால் இன்றைய நாள் முதல் அமெரிக்காவின் நிறுவனங்களை குறிவைத்து அதை தகர்ப்போம் என்று பகிரங்கமாக ஈரான் எச்சரிக்கை விடுத்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு பணியாற்றக்கூடிய அந்த 18 நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் ஈரான் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஈரானுடைய தீவிர தாக்குதல், அதற்கான திட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே 2 முதல் 3 வாரங்கள் போர் முடிவுக்கு வந்துவிடும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த போர் முடிவுக்கு வரக்கூடிய தருவாயில் ஈரான் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்றும் ஹோர்முஸ் ஜலசந்தி முழுவதுமாக திறந்துவிட வேண்டும் என்றும் இதனால் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். 2 முதல் 3 வாரங்களில் இந்த கோரிக்கை நிறைவேறாவிட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக மிக முக்கியமான கட்டமைப்பில் நாங்கள் அழிப்போம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அமைதி ஒப்பந்தம் செய்ய ட்ரம்ப் தயாராக இருப்பதாக அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக் ஏற்கனவே தெரிவித்திருந்தால் ஒப்பந்தத்திற்கு ஈரான் சம்மதிக்கவில்லை என்றால் போர் தீவிரமடையும் என்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இப்படியாக அமெரிக்காவுடைய நிலைப்பாடு இருக்கக்கூடிய நிலையில் போர் 3 முதல் 4 வாரங்களுக்குள் முடிவுக்கு வந்துவிடும். அப்படி முடிவுக்கு வராவிட்டால் ஈரானுடைய மின் நிலைகள், மிகப்பெரிய மின் நிலைகளை குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். உயர்ந்து வரக்கூடிய எண்ணெய் விலை உயர்வு காரணமாக ஹோர்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க வேண்டும் என உள்நாட்டில் பெரும் அழுத்தத்தை சந்தித்து வரக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முதலில் மிகப்பெரிய மின் நிலையத்தை தொடங்கி பல்வேறு மின் நிலையங்களை அழிப்பேன், ஈரான் இருக்கக்கூடிய மின் நிலையத்தை அழிப்பேன் என்று கடந்த வாரம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருந்தார். ராணுவ நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஈரானுடான பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது என்று கூறிய ட்ரம்ப் தான் விரைவில் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டாலோ அல்லது ஹோர்முஸ் ஜலசந்தி உடனடியாக மீண்டும் திறக்கப்படாவிட்டாலோ மின் உற்பத்தி நிலைகள், எண்ணெய் கிணறுகள், கார்க் தீவு மற்றும்
கடல் நீர் சுத்திகரிப்பு நிலைகளை முற்றிலுமாக அழித்து அமெரிக்கா தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதாவது அவருடைய அந்த பேச்சினுடைய நோக்கம் பொறுத்தவரையில் ஹோர்முஸ் ஜலசந்தி உடனடியாக திறக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஈரானுடைய மின் நிலைகளை குறிவைத்து நாங்கள் தகர்ப்போம், ஈரானுடைய பொருளாதார கட்டமைப்புகளை அழிப்போம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் முடிந்தால் மோதிப்பார் என்று ட்ரம்பினுடைய மிரட்டலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஈரான் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் எதை நீங்கள் தாக்குவீர்கள் என்று சொன்னீர்களோ அந்த இடத்திற்கு முன்பிருந்து ஒரு பெண் இசைக்கறி வாசிக்கக்கூடிய வீடியோவை ஈரான் வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய மிகப்பெரிய மின் நிலையமான டமாவத் என்ற மின் நிலையம் முன்பு ஒரு பெண் இசைக்கறி வாசிக்கக்கூடிய வீடியோவை வெளியிட்டு முடிந்தால் மோதிப்பார், நீங்கள் எதை தாக்குவீர்கள் என்று சொன்னீர்களோ அதற்கு முன்பு இருந்துதான் எங்கள் நாட்டின் பெண் இசைக்கறி வாசிக்கிறார்கள், முடிந்தால் தொட்டுப்பார் என்ற எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில் ஈரான் மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையிலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய மிரட்டலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையமாக தெஹ்ரான் மாகாணத்தில் புறநகர் பகுதியான டமாவத்தில் அமைந்திருக்கிறது. இது சுமார் 193 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டிருக்கிறது மற்றும் ஏறத்தாழ 2900 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஈரானுடைய மிகப்பெரிய மின் நிலையமாக டமாவத் மின் நிலையம் இருக்கின்றது. அந்த மின் நிலையத்திற்கு முன்னிருந்து ஒரு பெண் இசைக்கறி வாசிக்கூடிய வீடியோ ஈரான் வெளியிட்டு முடிந்தால் தொட்டுப்பார் மோதிப்பார் என்று எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில் இந்த வீடியோ என்பது வெளியிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தான் ஈரானுடைய தாக்குதல் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈரான் குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நீர் மற்றும் மின்சார ஆலையை தாக்கியிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையும் தாக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் துபாய் அருகே குவைத்தை சேர்ந்த அல் தல்மி என்ற கச்சா எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்கி அடித்திருக்கிறார்கள். ட்ரோன் மூலமாக இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. உயிரிழப்பு எதுவும் இல்லை என்றாலும் கூட ஈரானுடைய பதிலடி என்பது மிக தீவிரமாக இருந்து வருகிறது. இதன் மூலமாக அமெரிக்காவை போரை கைவிட்டாலும் ஈரான் விடுவதாக இல்லை என்பது போல்தான் நீங்கள் என்ன செய்தாலும் அதற்காக அதை எதிர்கொள்ளும் மேற்கொண்டு பதிலடி கொடுக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையே ஈரானுடைய நிலைப்பாடு காண்பிக்கின்றது என்பதுதான் இந்த ஈரான் வெளியிட்ட வீடியோவாக இருக்கட்டும், அவர்கள் கையிலெடுத்த முக்கிய தாக்குதல் வியூகமாக இருக்கட்டும், அனைத்துமே காண்பிக்கின்றது. ஓவியா.